ஹாய் வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த கிளாஸில் ஃப்ளை ஸ்டிச் லீஃப் ஃபில்லிங் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு இதுமாதிரி திலகம் ஷேப் போட்டு நடுவில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நார்மலாக மேலேருந்து த்ரெட்டு அந்த ஷார்ப்னஸ் ஏரியாலேருந்து த்ரெட் எடுத்து கொஞ்சம் நடுவில் குத்தி அதுக்கப்புறம் ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு பக்கத்தில் ரைட் சைட்லேருந்து திரும்பி குத்தி இழுத்து நாட்டு விழுந்ததுக்கப்புறம் ஒரு லாக் ஸ்டிச் போட்டு அதேமாரி லெஃப்ட்டு சைடு அதேமாரி குத்தி இழுத்திங்கன்னா நாட்டு விழுந்ததுக்கப்புறம் திரும்பி ஒரு லாக் ஸ்டிச் போட்டு திரும்பி அதே சேம் தான். இப்போ நம்ம ஃப்ளை ஸ்டிச் எப்படி போட்டோம், இந்த ரைட் சைட்லேருந்து இழுத்து நாட் போட்டுட்டு திரும்பி அதில் லெஃப்ட்லேருந்து இழுத்து நாட் போட்டுட்டு கீழே ஒரு செயின் போடுவோமா, ஆனால் இது அதேமாரி போடாமல் கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட்டு. இதில் என்னென்னா ஃபில்லிங்காக நம்ம யூஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். ஓகேவா? நான் எப்படி போடுறேன்னு நல்லா கவனிங்க. இப்போ த்ரெட்டை இழுத்து நாட் விடுறதுக்கப்புறம் ஒரு லாக் போட்டு அதேமாரி ரைட் சைடு இப்போ அதேமாரி இழுத்து நாட் விழுந்ததுக்கப்புறம் ஒரு லாக் ஸ்டிச் போட்டு அதேமாரியே செஞ்சுக்கிட்டே வரீங்க. இது ஒரு ஃபில்லிங் ஸ்டிச்சுங்கிறதுனால ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டிச்சு. ப்ளவுஸ் போட போகும்போது நமக்கு லீஃபுக்கு இதேமாரியும் யூஸ் பண்ணலாம். கரெக்டாக அந்த சென்டரில் ஒரு கோடு இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் கரெக்டாக இது பண்ணுற மாரி பார்த்துக்கோங்க. லெஃப்ட்டு ரைட்டு, ஓகேவா? இதுதான் லெஃப்ட்லேருந்து எடுத்து ரைட்லேருந்து திரும்பி அதேமாரி செய்ய போகிறோம். அப்படி தான். நல்லா கவனிங்க. நான் எப்படி பண்ணுறேங்கிறத நல்லா பாருங்கள். கேப் விடாமல் இதில் நம்ம ஃபில்லிங் கொடுத்தா தான் அழகாக இருக்கும். நான் எப்படி பண்ணுறேன்னு நல்லா கவனிச்சிட்டே வாங்க, ஓகேவா? நான் எப்படி போடுறேன் அப்படிங்கிறத நல்லா கவனிங்க. நம்மளோட கிளாஸில் சேர விருப்பமாக இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சம்டைம் த்ரெட்டு விட்டு விட்டு சமயத்தில் மாட்டிக்கிட்டு கட்டாகி வரும். அந்த இடத்துல ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். கரெக்டாக அந்த ஷேப்பில் கரெக்டாக அந்த மாடல் வரா மாரி பார்த்துக்கோங்க, ஓகேவா? நல்லா நெருக்கமாக போட பழகிக்கோங்க. நான் அந்த ரவுண்டு வருதுல, அந்த ரவுண்ட் ஷேப்பில் நான் எப்படி செய்கிறேங்கிறத நல்லா கவனிங்க.
இதே டிசைனில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலும் பண்ணலாம், இல்லை டிஃப்ரெண்ட் ஷேப்பில் நீங்கள் ட்ரை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணாலும் பண்ணலாம். ஓகேவா? வரலன்னா திரும்பி திரும்பி போட்டு பாருங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லா ஸ்டிச் போட வரும். இப்போ பாருங்கள், நான் அந்த ரவுண்ட் ஷேப்பில் நான் எப்படி பண்ணுறேங்கிறத நல்லா கவனிங்க. இப்போ ஃபைனலாக நம்ம வந்துட்டோம். ஓகேவா? இந்த லீஃபோட எண்டுக்கு வந்துட்டோம். இதில் நான் எப்போதும் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, நம்ம போட்டுட்டு அந்த ஃபில்லிங் எல்லாமே கொடுத்ததுக்கப்புறமும் அதை ஒரு லாக் பண்ணுவோம்ல, அந்த லாக் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் தான் நான் எண்ணாட் போடணுன்னு சொல்லியிருக்கேன். அதனால் அப்படியே லாக் பண்ணிவிட்டு நீங்கள் எண்ணாட் போட்டுக்கோங்க. ஓகேவா? நம்ம இப்போ ஃபைனலாக எண்ணாட்டு போட்டாச்சு. நீங்கள் இது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இதில் நான் அவுட்லைன் நான் பீட்ஸ் வச்சு கொடுத்துருப்பேன். நீங்கள் இதில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் த்ரெட்டு வச்சு கூட நீங்கள் அவுட்லைன் போட்டுக்கோங்க. ஓகேவா? இதில் நீங்கள் ஃபுல்லாக அவுட்லைன் போட்டுக்கோங்க. நம்மளோட கிளாஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்மளோட கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ண விருப்பமாக இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொன்ன மாரி இது ஃபுல்லாக அவுட்லைன் போட்டுருங்க. ஓகேவா? இதுதான் உங்களுக்கு ஃப்ளை ஸ்டிச்சிங்கோட லீஃப் ஃபில்லிங். இதேமாதிரி தான் ஃபில்லிங்காக கொடுங்க, கேப் இருக்காத மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேவா? இப்போ நான் இதில் என்னென்ன டிசைன்லாம் நான் சொல்லலை. உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு என்ன விருப்பமாக இருக்கோ அந்த டிசைன் கூட நீங்கள் ட்ரை பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.